ஆனால் பயங்கரமாக கொடுத்துருக்காருங்க. மற்றவங்களாம் சொன்னாங்கல்ல, ஜேசன் வாயை திறந்தா உங்கள் அப்பா உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாரு, தாளிக்க போகிறாரு, தேர்தலில் விஜய் மக்களை போய் சந்திக்கவே முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் தெள்ள தெளிவாக நம்ம மட்டும் பேசுகிற வீடியோ பார்த்துட்டிங்களா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். முதலமைச்சர் உங்கள் தளபதி விஜய் அவர்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள. ஜேசன் சஞ்சய் அவர்களும் சங்கீத அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம், நடந்துருச்சு. அதில் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஜேசன் சஞ்சய் அவர்களும் சரி, அவர் கொடுக்க போகிற இன்டர்வியூ வந்து அப்பாவை பற்றி கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்களே சார், அதெல்லாம் எங்கே சார் போச்சு? நானும் பார்த்தேன், நேற்று பார்த்தேன். ஆனால் பயங்கரமாக கொடுத்துருக்காருங்க. மற்றவங்களாம் சொன்னாங்கல்ல, ஜேசன் வாயை திறந்தா அவங்க அப்பாவை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாரு, தாளிக்க போகிறாரு, தேர்தலில் விஜய் மக்களை போய் சந்திக்கவே முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் தெள்ள தெளிவாக நம்ம மட்டும்தான் பேரில் சொல்லியிருந்தோம், ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். ஏன்னா அவரோட பழகின சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம சொல்ல வந்தோம். ஆனால் விஜய்க்கு பிடிக்காதவர்கள் சொன்ன விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் வந்து அவங்க அப்பாவை மொத்தத்தில் வெறுக்கிறாரு, கீரிமா மாதிரி இருக்காங்க, தேர்தல் நெருங்கும் போது தான் இருக்குது வேடிக்கை அப்படின்னா எல்லா சேனல்லையும் எல்லா பேரும் பேச நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப வேதனைக்குரிய இருந்தது. விஜயை பிடிக்கலேங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இவ்வளோ தூரம் அடிக்கிறது கொடுமையான விஷயம் இருந்தது. ஆனால் இப்போது தேர்தல் முடிந்தது, விஜய் அவர்கள் முதலமைச்சர் உட்காந்தாங்க. ஜேசன் சஞ்சய் யாருங்கிறத நேற்று தான் காமிச்சிருக்காரு. நீ என்னென்ன பேசினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைடா, எங்கள் அப்பா மேலே நான் எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்கேன், ஏமல் எப்படி இருக்கன்றதை நேற்று அவர் இன்டர்வியூவில் தான் காமிச்சிட்டாரு ஒரேடியாக. இது நம்ம பேசிட்டு நேரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன், கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அது இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது. 1 கோடிக்கு மேலே போய் பார்ப்பேன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரோட எதிர்பார்த்த வீடியோ அது. எப்போ ஜேசன் சஞ்சய் இந்த ஒரு இன்டர்வியூ தருவார், ஏன்னா இது வரைக்கும் தரவே இல்லை. ஆனால் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க எல்லா பேரும். கொடுத்தாச்சு, தேர்தல் நேரத்தில் வரப்போகுது, இன்டர்வியூ வரப்போகுது. அப்போ தான் தெரியும் விஜயை பற்றி மக்களுக்கு புரியும், புள்ளியே அப்படி சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லி. நெத்தியடியாக இருந்தது நேற்று. சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ கழட்டி அடித்தது மாதிரி இருந்தது. ஜேசன் சஞ்சய் ஒரே வார்த்தை தான். அந்த விஜய் அவங்க கேட்குறாங்க, ஒருவேளை அதாவது சிக்மா படத்தை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு ஹாலிவுட்டில் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து கூப்பிட்டாங்கன்னா, அங்கே ஒரு பெரிய ஸ்டார் ஜேசன் இருக்காங்க, ஏன்னா நீங்கள் ஜேசன் இது. அப்போது இங்கேருந்து யாரை கூப்பிட்டு போய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் சொன்னார், யோசிக்கவே இல்லைங்க எங்கள் அப்பா விஜய். ஒரே வார்த்தை, இந்த கோட் ஷூட்டு போட்டால் இந்த அளவுக்கு தெரியும். ஏன்னா நீ கோட் ஷூட்டு போட்டால் தானே சட்டசபைக்கு வர்றாரு, தனி ஒரு கலரை உருவாக்கிட்டார்ல மக்கள் மத்தியில். என்ன ஒரு ஸ்டைலில் அழகாக இப்படி ஒரு சிஎம், இந்த மாதிரி ஸ்டைலிஷான சிஎம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஸோ ஒரே நெத்தியடி தான். எங்கள் அப்பா ஜேசன், அதாவது எங்கள் அப்பா விஜய் அவர்கள் கூட்டு போய் தான் இந்த ஹாலிவுட் படத்தை பண்ணுவோம். அப்படிங்கும்போது இதை விட ஒரு பதில் என்ன வேணும்? முதலமைச்சர்களுடைய பையங்க இன்றைக்கி அது அவங்க இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஐயோ முதலமைச்சர் பையன் இன்டர்வியூவா, எனக்கு கையும் இல்லை காலும் இல்லைன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூவாக இது வரைக்கும் ஜேசன் சஞ்சய் பார்க்காதவர்கள் நேற்று பார்த்தாங்கன்னு தெரியும். அப்போது இதற்கு முன்பாக என்னென்ன அடிப்பார், என்னென்ன பேசுவாங்க, அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை, ஒரே கிரிமை மறுக்காங்க, ஒரு குடும்பத்தில் இல்லை அப்படி இப்படின்னு. நான் இதுதான் சொல்லியிருந்தேன் ஒரே வார்த்தையில். அவர் பட வேலைகளில் பிஸியாக இருக்கார், அரசியலில் அப்பா போயிட்டார், நான் சினிமாவில் பிஸியாக இருக்கேன். அவர் வேலை நான் குறுக்கிட நான் விரும்பலை, அவர் வேலையை பார்த்துக்கிறேன்ட்டார். விஜய் அவர் எல்லாத்திட்டையுமே சொல்கிறது என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கார். என்னுடைய சொந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், யாரும் ஃபீல் பண்ண வேணாம்னு வச்சு சொன்னார் இல்லைங்க. அதுதான் ஜேசன் சொல்கிறது. ஸோ இந்த சிக்மா கதையை பற்றி எப்படி உருவாச்சு, என்ன விஷயம், அந்த விஷயத்தில் கொஞ்சம் போகிறார். அதனால் விஜய் அவர்களை பற்றி என்னென்ன மட்டமான குறைவாக பேசணுமோ சுருக்கமாக சொல்ல போனால், விஜய் அவர்களுடைய இனிஷியல் கூட போடலை ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு அடித்தாங்க. ஸோ இப்படி மாறி 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 அடிக்கும்போது நேற்று அவருடைய இன்டர்வியூ பார்க்கும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு அப்பா மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கான்னு. இவர் தவிர பொண்ணு திவ்யா சாஷே அங்கேருந்து விஜயோட கான்டாக்ட்லேயே இருக்காங்க. எப்படிப்பா போகுது, என்ன இருக்குது, என்ன சூழ்நிலை, நான் பார்த்துட்ருக்கேங்கிற தகவல்கள்லாம் விஜயோட பேசிட்டேன்னா, பொண்ணு மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கிறது. பையன் மேலே ஒரு தனி ஒரு பிரியர்னா பொண்ணு மேலே அதோட பிரியம். அதுதான் நீங்கள் இந்த ஜனநாயக படத்தினுடைய கடைசி படமாக விருப்பப்பட்டதே வந்து அப்பா புள்ள பொண்ணு சென்டிமெண்ட்காக அந்த படத்தை உருவாக்குனது. ஸோ அதனால் இந்த பக்கம் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம், இந்த பக்கம் பையன் ஒரு பக்கம், அவ்வளோ தூரம் விஜய்க்கு ஆதரவாக நேற்று அவர் பேசுனது தமிழக மக்கள் வந்து இதுதான் எதிர்பார்த்தாங்கன்ற தகவல் வருது. நேற்று இந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே சில பேர்கிட்ட நம்ம பேசினோம்.
ஜேசன் பேசுனாருன்னு சொன்னாங்க கூட பயந்துட்டு இருந்தாங்க. என்ன பேசியிருக்க போகிறார் இன்டர்வியூவில், எப்போ வரப்போகுது செய்தலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் இன்டர்வியூலாம் கொடுக்கலங்க, விஜய்க்கு பிடிக்காதவர்கள் பேசுகிற விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம், அது வராதுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் நேற்று வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டர்வியூ நம்ம வந்து அதை பார்க்கும்போது மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கதா ஒரு தகவல் வருது. அவங்க 2 பேரும் குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷன்ற விஷயத்தையும் அவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட நேற்று பேசுனது சொல்ல முடிஞ்சுது. அதனால் ஜேசன் சஞ்சய்களுடைய நேற்று அந்த வீடியோ வந்து உண்மையிலே தமிழக மக்களுக்கு இதை விட பார்க்க போனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கூட பார்ப்பார் அப்படின்னு மாதிரியே சொல்லியிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த வீடியோ நேற்று பார்த்துருப்பாங்க ஃபுல்லாக ஒரு 20 மினிட்ஸ். இன்னும் ஒரு 4 எபிசோட் வரது மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. கட் பண்ணி வரும். நீங்கள் பாருங்கள். நேற்று வந்து பிடிக்காதவர்கள் பேசுனதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி அடிக்கிறது மாதிரி நெத்தடி அடிச்சிருக்காரு ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஏதாச்சும் திட்டுவாரு, அதை வச்சு ஒரு 3 நாள் கல்லா கட்டலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு வாரம் கூட கல்லா கட்டியிருக்கலாம்ல. கண்டிப்பாக கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரே மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் தான் சொல்லல, ஒரு தடவை முடிவு பண்ணேன் பட்சம் நானே கேட்க மாட்டேன் விஜய் அவர் சொல்லுவாங்க. அது பிறகு ஜேசன் சஞ்சய் எப்பவுமே அவர் சொல்கிறது தான். ஸோ அதாவது என்ன சொன்னாங்க, கடுப்பேற்றனோட கம்முன்னு உஷிப்பட்டு உம்முட்டு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்குன்னு விஜய் ஒரு டைலாக் பேசியிருப்பேன். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ஜேசன் சொல்லியிருக்காரு. ஒரே வீடியோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஏன்னா இது நீ சொன்னது மாதிரி 3 நாள், ஒரு நாள், 10 நாளைக்கு வச்சு ஏதாவது ஜேசன் சஞ்சய் ஒரு விஷயத்தை வெளியில் விடுவார், அதை வச்சு நம்ம அடிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அது பிரபலமான யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க, ஒரு தகவல் வந்துச்சு முந்தானத்து. அப்போ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது வரைக்குமே பேசலை, வாழ்த்துக்கள் சொல்லலை, பார்க்கல, செய்யலை. முதலமைச்சர் பதவியேற்றும் போதும் யாருமே வரலை, ஜேசன் இங்கே தானே இருக்காரு, வரலையே, இப்படிலாம் எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. ஒரே வார்த்தையில் நான் தான் சொன்னல, எதையோ கொண்டு அடித்தது மாதிரி விஷயத்தை போட்டு அடித்து ஃபுல்லாக எழுதி காலி பண்ணிட்டார். சொன்னல இப்போ வந்து அப்பாவுங்க முல்லைக்கும் என்ன உறவுகள் இருக்குங்கிறத சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிக்மா கதையே விஜய் அவர்களை மனசில் வச்சு தான் ஜேசன் சஞ்சய் அந்த கதையை எழுதினார்னு சொல்லியிருக்கேன். நான் அதை நேற்று சொன்னதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? சிக்மா அப்படின்னா அந்த காட்டில் தனியாக இருக்கிற ஒரு ஓனாய் மாதிரி, காட்டுக்கு சிங்கம் மாதிரி இந்த ஓனாய், அதை பார்த்து பயப்பட நிறைய பேர் அதை தனியாக முடிவெடுத்து போகிறது மாதிரி. அதுதான் அந்த லைன் தான் அவங்க அப்பா. பட் இப்போ முடியான்ற சூழ்நிலை தான் அந்த சந்தீப் கிஷன் பிரமாதமாக சொல்லி தான் சந்தீப் கிஷனை போட்டது. இப்போ தமிழ்லையும் தெலுங்குலையும் செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகுது. பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் சந்தீப் கிஷனை ஒரு விஜய் அதை விஜய் அவர்கள் நடிச்சு எப்படி இருக்குமோ அந்த ஒரு பேட்டில் தான் ஜேசன் இயக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு தகவல் வருது. படம் பிரமாதமாக வந்திருக்கா சார். லைக்காவுடைய முதல் திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வச்சு பண்ணாங்க. சஞ்சய் அவர்களுடைய முதல் படத்தை லைக்கா தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஜேசன் சொல்லும் போது நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படம் யார்கிட்டையுமே ஜேசன் போய் கைமாறி போயிருக்கூடாது ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம தயாரிக்கிறோன்னு முடிவு பண்ணார் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன். காரணம், அவர் ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நிறைய எதிர்ப்புகள் நிறையா வந்துச்சு அவருக்கு. அது எல்லாத்தையும் ஒட்டச்சிருந்ததே விஜய் அவர்கள் தான். ஃபஸ்ட்டு கத்தி ஒரு படம் கொடுத்தாங்க நடிக்கிறதுக்கு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட், கலெக்ஷனில் அள்ளிச்சு உங்களுக்கு அதை. ஸோ நம்மளுடைய பேனர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது விஜய் அவர்கள். அவர் மேலே எப்பவுமே ஒரு தனி பிரியம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவருடைய பையன் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஜேசன் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறது மாதிரி வந்ததுன்னா நம்ம தான் நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க. பட் கொஞ்சம் ட்ராக் மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகணுன்னு ஆசைப்பட்டார். பட் அந்த படத்தையும் நம்ம தான் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்டு தான் வேறு எங்கேயுமே கதை சொல்ல விடல அவங்க. ஜேசன் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா கனடாவில் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணார், பிரமாதமாக அந்த ஷார்ட் ஃபிலிமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டூரேஷனில் அதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஜேசன் தூக்குனாங்க, நம்ம பேசுவோம். அவர்கிட்ட சொன்னது என்ன, நம்மளுடைய கதையை உருவாக்கிட்டேன், ஒரு மாடுலேஷன், லைக்கா பெரிய ப்ரொடியூசரு, ஒரு கதையை சொல்லிட்டு வருவோன்ட்டு தான் நான் போனேங்க விஷயத்தை தான் அவர் கன்வே பண்ணார். ஆனால் இவருடைய முடிவு என்ன தெரியுமா, ஜேசன் வச்சு நம்ம தான் இந்த படத்தை உருவாக்கணும். அது எத்தனை கோடி சொல்லலை பரவாயில்ல, நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர் விஜய் அவர்கள். ஸோ இன்றைக்கி இந்த லைக்கா பேனர் வந்து உருவானதுக்கு காரணமே விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் நிறைய பெரிய படங்களாக பண்ணார் அவங்க லைக்கா. ஸோ அப்போ இதை வந்து நமக்கு வாழ்க்கை கொடுத்துடைய பையனுக்கு நம்ம அவங்க வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்ல வரல. நினச்சிருந்தாருன்னா இந்த படத்தை வந்து ஜேசன் சஞ்சய் சோலோவாக பண்ணிட்டு போயிருக்கலாம் ஓன் ப்ரொடக்ஷனில், அது ஒரு விரும்பலை. பட் லைக்கா வந்து தூக்குனாங்க, உட்கார வச்சு கதை கேட்டாங்க, பிரமாதமாக இருக்குது, படம் பண்ணாங்க, படம் முடிஞ்சிச்சு. அடுத்த படம் இவர் வச்சு ஹீரோ பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவர் டைரக்ஷனில் ஒரு ஆசை, 3 கதை வச்சுருக்காரு. ஸோ அந்த கதையும் சொல்லப்படும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு எப்பவுமே நன்றி மறவாதவங்க நிறைய பேர் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். லைக்கா வந்து ஜேசன் கொடுத்துருக்காங்க. ஸோ வரிசை அவர் படங்கள் வாய்ப்புகள் நிறைய வருது. இது தவிர பார்த்தீங்கன்னா பிரேமம் படத்தினுடைய இயக்குனர் வந்து ஜேசன் ஒரு கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் லவ் சப்ஜெக்ட்டு, அதுவும் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இவரை வச்சு பண்ணுறது இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க இப்போ ஜேசன் சஞ்சய் வச்சு. அలా இவர் விரும்புகிறதே பார்த்தீங்கன்னா லவ்வை விட ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் தான் விரும்புகிறார்.
ஸோ விஜய் அவர்கள் எப்படி ஃபார்முலா இருக்கோ அந்த படம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இப்போ விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். நம்மளுடைய தளபதி படத்தை விட்டு போகல, ஒரு குட்டி தளபதி வந்துட்டார் இப்போ அப்படின்னு அவர்கள் அப்படியே இருக்காங்க. அப்படியே விஜய் ரசிகர்கள் அப்படியே வந்து ஜெய சஞ்சய்க்கு முழு ஆதரவு தருவாங்க. மீண்டும் ஒரு ஜெயா நான் பார்க்குறேன். சுருக்கமாக ஜெயலலிதா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயசஞ்சன் அப்படி தான் பார்க்குறேன். ஜோசப் விஜய், இது ஜேசன், இவர் ஜே. ஸோ மீண்டும் நமக்கு வந்து குட்டி தளபதி ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள சார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாருடைய பொண்ணும் ஜேசன் சஞ்சயும் சேர்த்து லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலாம் போயிட்டு இருந்ததுல்ல சார். அப்போ விஜய் சார் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தா சார். இல்லை, அது வந்து என்னென்னா இவங்க வந்து பையன் வளர்ந்துட்டா அப்படி. ஸோ அவருடைய சாய்ஸில் உடனே தான் விஜய் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொன்னது. அப்போ சங்கீதா அவர்கள்ட்டையும் கேட்குறாங்க, அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு படிக்கணும்னு ரொம்ப முக்கியம், நீ முடிச்சுட்ட, இதுக்கு மேலே உன்னுடைய சாய்ஸ்ன்னாங்க. அப்போ அப்பாவும் சிக்னல் கொடுத்துட்டாரு, அம்மாவும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. சிஸ்டர்டையும் கேட்குறாங்க, உனக்கு விருப்பம், உனக்கு எந்த துறை போகணுமோ நீங்கள் போய்க்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தார். எப்படி நீங்கள் பாரதிராஜா வந்து முத்துராமன் சன் கார்த்திக்கும் நம்ம ராதாயும் வச்சு ஒரு படம் பண்ணாங்களோ, அது மாதிரி வந்து ஜேசன் சஞ்சய் வச்சு சங்கர் பண்ணி வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு மாஸ்டர் பிளான் பண்ணார். பட் அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் என்னென்னா, நீங்கள் அதை எனக்கு இஷ்டம் ஓகே, இருந்தாலும் நீங்கள் தம்பிக்கிட்ட முடிவு கேட்டேன். அப்போ அந்த நேரத்தில் அவர் படம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர். ஸோ நடிக்கிறதுக்கு அதனால தான் இப்போ டைரக்ஷனுக்கு வந்தார். சொல்ல முடியாது மீண்டும் வந்து சங்கரயத்தில் பண்ணலாம் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா சங்கர் வந்து எப்போ எவர்கிரீன் வந்து டைரக்டர் அவர். ஸோ நண்பன் வந்து விஜய் வச்சு எந்த அளவுக்கு கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் திரையுலகத்தில் எது வேணால் நடக்கலாம். ஸோ டைரக்டர் இப்போ நிறைய பேர் ஹீரோ வரதுனால இவர் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகிட்டார், அடுத்து ஹீரோ வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருந்தது. சங்கர் பொண்ணையும் இவரையும் 2 பேரும் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் அப்படியே மாறி இப்போது டிரெக்ஷனில் வந்து நிற்கிது ஆக்சுவலாக. இப்போ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருந்ததே விஜய் அவருடைய சொந்தக்காரர் தான் இப்போ வரைக்கும் கூட இருக்கிறாருன்னாங்க. இதை பற்றி யாருமே பேசலையே சார். இல்லை, விஜய் உங்களுடைய தம்பி விக்ராந்த் இருக்கார் இல்லைங்களா, கசின் பிரதர், அவருடைய பிரதர் தான் ஜேசன் சஞ்சய்க்கு வலதுகரமாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் இண்டஸ்ட்ரியில் இருந்தவர், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே தெரியும். பட் விஜய் அவர்களுடைய ஒரு கைட்லைனாக இருக்கார் அவர், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்குனது மற்ற டைரக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஜேசன் சஞ்சய் மட்டும்தான். இப்படி ஒரு இயக்குனராக நாங்கள் சிக்மா ஷூட்டிங்கில் டெக்னீஷியன்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து நான் பார்க்கவே இல்லைன்றேன். அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ தோல் மேலே கை போட்டு ஈஸியான ஒரு டைரக்ஷன் டச்சை சொல்லி கொடுத்து ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வாங்கி அவ்வளோ தூரம் இருக்கார். அப்படிங்கும்போது இந்த வயசில் இப்படி ஒரு இயக்குனர் கிடைக்கிறது உண்மையிலே பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். பட் அவருடைய கசின் அவர் சித்தப்பா தான் வரணும் கிட்டத்தட்ட ஜெயசஞ்சய் அவர்களுக்கு. ஸோ அவர் கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். எப்பவுமே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு எஸ்எஸ் இருந்தார் மாதிரி இங்கே வந்து விஜய் இல்லையே தவிர ஸோ விஜயுடைய அவங்களுடைய பிரதர் இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது சங்கீதா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்களே சார், அது அவங்க இன்டர்வியூ கொடுத்து 3 மாதம் ஆகுது, இன்னும் ஏன் சார் வராமலே உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க? ஐயோ, என்ன கெட்ட கதை சுற்றுனாங்க. அப்பா நேரில் கூட அதாவது எல்லா சேனலையும் பேசியிருப்பாங்க. எந்த சேனலில் எடுத்தாங்க, எந்த சேனல், ஒரு சேனல்லையும் எடுக்கல. நம்ம தான் சொல்லியிருந்தோம் சங்கீதா அவர்கள் எந்த இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளோ பேர் கொடுத்தாச்சு, 3 மணி நேரம் பேசியிருக்காங்க, எடிட்லாம் பண்ணியாச்சு. இதோ வந்துடும். தேர்தல் வந்து ஏப்ரல் 23 20ஆம் தேதி வருது. 20 சங்கீதா அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது விஜயெல்லாம் காலி, தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது, ஒரு ஓடி போயிடுவார், மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வரும். சங்கீதா அவ்வளோ பேசியிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. இன்னும் பக்கத்துலேருந்து இவங்க தான் கேமரா ஷூட் பண்ணது மாதிரியும் சங்கீதாட்ட பேட்டி எடுத்தது மாதிரி எத்தனை பேர் பேசுனாங்க. கொடுமையான ஒரு விஷயங்க. அவர்கள் வந்து இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணதே யாருக்கு தெரியக்கூடாது, சைலண்டாக முடிக்கணும்னு அமைதியாக இருந்தவங்க. விஜய் முறையில் இன்னமும் ஒரு மரியாதை இருக்குது அவங்களுக்கு, சரிங்களா? பட் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, அதை வந்து இவங்க கிண்டி கிளறிட்டாங்க. மகளிர் தினத்தில் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சங்கீதா அவர்கள் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வந்துட்டாரு, சாப்பாடு தரலை, வெளியில் உள்ள காசு தலைவசல்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைகள் கிளப்பி விட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஃபேக் நியூஸ் அது வீட்டுக்குள்ளே போட்டாங்க. லண்டன்லேருந்து ஹெலிகாப்டரில் வந்து இவங்களை திரும்பி பத்திரமா லண்டனுக்கு கூட்டு போகிறாங்க கிடையாது, அப்படிலாம் பேசினாங்க. ஏங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்களோட அஃபெக்ஷன் எப்படின்னு தெரியுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது, அவர் பார்த்துக்கிறேன்ட்டார், விட்டுறணும். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து விஜய் அவர்கள் அடிக்கிற நோக்கத்தோடே செயல்படும் போது சங்கீதா அவர்கள் அப்படி பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏதோ வந்தாச்சு, வரப்போகுது,
இன்னும் இந்த வீட்டில் இருந்து இந்த பரட்டாச்சு இதோ வந்துட்டு இருக்கேன் இதோ வந்துடான்னு ஒரு 5 மணி இழுப்பாங்களோ ஒரு மீட்டிங் போனால் எல்லா பேரும் புலி வருது புலி வருதுன்னு சொல்லி அந்த மாதிரி பேசி பேசி நம்ம தான் தெளிவாக சொல்லியிருந்தோம். பல வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பப்ளிக் நேரிலே பாருங்கள். நீங்கள் சங்கீதா எந்த பேட்டியுமே கொடுக்க கிடையாது. ஜேசன் சஞ்சய் இல்லை. ஏன்னா அவர் வந்து சிக்மா ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் அவங்க அந்த அதில் முழுமூச்சா இருக்கார். அவர் அரசியலுக்குள்ள வரமாட்டேன்ட்டார். என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன், அப்பா வேலை அவர் பார்ப்பாங்கன்னாரு. குடும்பத்து அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைக்குள்ள நாங்கள் பசங்க ரொம்ப உள்ள வரலைங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காரு அவர். ஸோ சங்கீதா அவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி எவ்வளோ விஜய் அவர்களை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படிப்படுத்தணும் அதுதான் மக்கள் முடிவு பண்ணாங்க. பேசுகிறத நீங்கள் பேசிக்கிட்டே இருங்கடா, நாங்கள் வச்சுக்கிறோம் விஜய் அவர்கள்னு போட்டாங்க, அடித்தாங்க, விசிலில் கப்புன்னு குத்துனாங்க, தூக்கி உட்கார வச்சுட்டாங்க முதலமைச்சராகவே. இனி விஜய் அவர்களை பேச 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 பேசுறவர்கள் தான் மைனஸுங்கிறது இப்போயே புரிஞ்சுக்கணும். மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்துல போயிட்டே இருக்காரு. யாரை பற்றி அவர் பேசுறது கிடையாது. எலெக்ஷனில் கூட வேட்பாளரை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தரைக்குறவாக பேசியிருப்பாரா பார்த்தீங்களா நீங்கள்? கிடையவே கிடையாது. மக்கள் மனசில் உயர்ந்து போகிறார். அதாவது மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சது உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சு. ஆமாங்க, தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? ஒரே ஸ்கிரிப்டை இத்தனை பேர் பேசுகிறாங்கன்னப்போ தெரிஞ்சு போச்சு. ஓகே, சொல்லி கொடுத்து பேசுகிறாங்க. இது வந்து யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறாங்கன்றதுனால தான் அந்த கோவத்திலே நிறைய ஓட்டுகள் வந்ததா சொல்கிறாங்க. இன்னும் வந்திருக்குங்க. இவர் நிறைய இடங்களுக்கு போக முடியலங்க. போடாமல் தடுக்கப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. போயிருந்தாருன்னு வச்சுங்க 207 இடம் அப்படியே 100 இடம் அதிகமாக வந்திருக்கும். மக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அடிக்கணும். நான் தான் சொன்னேன், நீங்கள் அடிக்க பட்டை திட்டின வயிற மாதிரி விஜய் அவர்கள் பல மின்னுவார் அப்படின்னு. அதுதான் நடந்தது. ஸோ சங்கீதா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, இந்த பக்கம் ஜேசன் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வர சொன்னாங்க சார் விஜய் பற்றி. தெரியும் சார், என்ன கொடுமை இது. கோர்ட்டில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க, அது பெருசாக ஒன்றும் ஏதோ நடக்க போகுது, சிவரெல்லாம் இடிஞ்சு விழ போகுது. இன்றைக்கி அப்படி பேசணுங்களே எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நிறைய சேனலில் உட்காந்து பேசுனாங்க, அட்ரஸ் எல்லாம் மாட்டேன். நீங்கள் இருக்கிறத பேசுனா தப்பு இல்லைங்க. நான் சொல்கிறேன், விமர்சனம் பண்ணி இருக்கிறத இல்லாத பேசக்கூடாது. நமக்கு அதுதான் யார் மேலேயும் பழி போட. அதை தவிர்த்து நீ வேணும்னே அடிச்சிங்க அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, பாப்பார் இல்லை, எப்போவுமே அமைதிக்கு தனி ஒரு வேல்யூ இருக்குங்க. அந்த வேல்யூ தான் விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? அதான் உங்களை நம்பி வந்தேன்னு சொன்னார் ஒரே வார்த்தையில். இறுதி படம் தூக்கி போட்டார், சினிமாவில் மேல் நடிக்க மாட்டேன்னாரு. என்னங்க வயசு டாப்பில் இருக்காருங்க. தேர்தலில் மக்கள் வெற்றி கொடுப்பாங்களா தோல்வி கொடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு பீரியட் அவர் பேசுனது தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமான ரிஸ்கான ஒரு பீரியடில் பேசுகிறாரு. என்ன ரிஸ்க்னு தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க 234 சீட், ஏன் 200 சீட், 150 சீட், 100 சீட், 10 சீட்டு வாங்கினா அரசியல் விட்டு பேசுறது நிப்பாட்டேன்னு சொன்னவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவரை பற்றி போல்ந்து பேசிட்டு இருக்காங்க. எந்த வாயெல்லாம் ஒருமையில் பேசி அந்த வாயெல்லாம் இப்போ மாண்புமிகு முதல்வர் அதை கட் பண்ணி எல்லாரும் போட்டிருந்தாங்க. அன்று இன்று எத்தனை நடிகர்கள் பேசுனாங்க. நடிகர்கள் போய் விஜய் நிற்கிறதுக்கு முட்டி மோதி பக்கத்துல இருந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்? நம்ம திடீர் தளபதி துப்பாக்கி போனாரு, அத்தனை பேர் பேசுனாங்க. இன்னைக்கு அந்த கலைத்துறை வந்து விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் நடத்தணும்னு முடிவு பண்றாங்க. சந்தோஷம், நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவருக்காக அவ்வளோ பேசும்போது குரல் கொடுத்தீங்களா? ஜனநாயகம் படம் அவ்வளோ பிரச்சனையாச்சு, குரல் கொடுத்தீங்களா? லீக் ஆச்சு, குரல் கொடுத்தீங்க. பொங்கல் வச்சாங்க சார், ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? அதை பற்றி டெல்லியில் பொங்கல் வச்சாங்க. போய் முதலமைச்சர் ஆனோன்னு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகள் நடத்தணுமா? எதுக்கு? அவர் தனியாக நின்று தனியாக வந்து பண்ண ஒருத்தர் யாரும் ஆதரவு கொடுத்துருப்பீங்க, நீங்கள் பேசியிருப்பீங்க. இல்லை சார், அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேளை பேசியிருந்தாங்கன்னா சொல்கிறேன், வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கும், கொலை மிரட்டல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய. என்னங்க வாழ்க்கை ஒரு முறை தானுங்க. நீ நியாயத்துக்காக பேசுங்க, யாரையும் ஆதரவு நீ சப்போர்ட் பண்ணி பேச முடியல. எது நியாயம் ஒன்று இருக்குல்ல, நீங்க தான் உண்மையை அதுக்கு பேசியிருக்கலாம்ல. அது எப்படி நீங்க உண்மையை பேசக்கூடாதுல்ல? நான் சொல்றேங்க, தமிழ் திரையுலகம் விஜய் அவர்களை பாராட்டு விழா எடுக்கிறது மாதிரி இருந்ததுன்னா விஜய் அவர்களை அது நிராகரிச்சுன்னு சொல்ல வரேன். நான் அதை வேண்டாம், நானும் அதுதான் சொல்லுவேன். நீங்க பாராட்டு விழா பண்ணி விஜய் அவர்கள் போய் ஊர்ந்து எடுத்து போன்ற அவசியமே இல்லை. அவர் எங்கே போய் நிற்கிறார் மக்கள் மனசுல? அது வேணான்னு வந்து நீங்கள் பணியோட வந்து விஜய் அவர்கள் வந்து மருத்துவன்னு சொல்லிக்க நான் விரும்புகிறேன். நானும் அதான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஒரு விஷயம் நடக்கும்போது குரல் கொடுக்காது. நீங்கள் முதலமைச்சர் உட்காந்துக்கு அப்புறம் எதுக்கு பாராட்டு விழா பண்ணுறீங்க? தேவையில்லை. நான் தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போகிறேன். தயவுசெய்து தமிழ் துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய விருது விழா, பாராட்டு விழா, கிராண்டா இங்கே இல்லை, துபாய், மலேசியா, அமெரிக்கா, லண்டன் பண்ண கூட தயவுசெய்து எனக்கு வேணாம். என்னுடைய வேலைகள் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நிறையா பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையா பண்ணணும். அதுதான் என்னுடைய வேலை. எனக்கு தேவையில்லைன்னு விஜய் அவர்கள் கண்டிப்பாக சொல்லணுங்கிறது தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இதே தான் ஜெயலலிதா ஒரு தடவை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாராட்டு விழா நடத்திட்டு திரும்ப இங்கே வந்தாங்க.
ஜெயலலிதா அவர்களை வந்து கண்டுக்கவே இல்லை. உடனே ஜெயலலிதா கிட்டே சேர்க்கல, எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்ட்டாங்க. ஏங்க ஒரு குரல் கொடுக்கும்போது ஒருத்தருடைய மனசு வலிக்கிற மாதிரி குரல் கொடுக்கணுங்க. அப்போ கொடுக்கலையாங்க நீங்கள்? நீ மக்கள் மேல நம்பிக்கை வச்சுதான் ஒரு என்ன சொல்றது அப்படி தில்லா வந்து நின்னாருங்க, கெத்தா வந்து நின்னாருங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாருங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் எனக்கு என்ன என்ன இதெல்லாம் உயர்த்தி வச்சு அவங்களுக்கு நான் பண்ணணும், மீதி என்னுடைய வாழ்க்கையை நான் பண்ணணும்னு சொல்லி வந்தாருங்க. அந்த தில்லு யாருக்கு இருந்தது? இப்போது இவரெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக போய் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கீதா அவர்களுடைய குரல் தான் மகன். கண்டிப்பாங்க. அம்மா கிட்டே கேட்டிருப்பாரு, இப்படி ஒரு இன்டர்வியூ வரப்போதுமா, என்னம்மா பேசணும், உன் மனசுக்கு எதிரும் சரின்னு படுதோ நீ பேசுப்பான்னு தான் சங்கீதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு அம்மாவுடைய மனசு. விஜய் அவர்களை பற்றி சங்கீதா அவர்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பாக அவங்க குடும்பத்து பிரச்சனை நம்ம போக விரும்பலாங்க. அதெல்லாம் தேவையில்லை. பிரச்சனை வரும், ஒன்று சேர நெகட்டிவாக சொந்த விருப்பம். நெகட்டிவாக பேச வைக்கிறதுனா பேச வச்சிருக்கலாம். எஸ், ஓகேங்களா. அவங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் தெரியுதே தவிர, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலே வந்து அப்பா தான்றார். என்னோட ரோல் மாடலே என்னோட ஃபாதர் தான்றார் வந்து. ஏங்க அதானங்க அவரோட பிளட் தானங்க ஓடிட்டு இருக்கு, அப்படி தானங்க இருக்கும். அதானங்க நிஜம் அது. அதனால் ஜேசன் சஞ்சய் நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து தூள் கிளப்பியிருக்காரு. பேசின வாய்க்கெல்லாம் என்ன சொல்கிறது, சுருங்க இந்த திண்டுக்கல் புட்டுன்னு சொல்லுவாங்களா, தூக்கி உள்ளே பூட்டியிருக்காரு. நெத்திடி அடிச்சிருக்காரு, எதை கொண்டே அடிச்சிருக்காரு. இனிமேல் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க நினைக்கிறேன் நான். சங்கீதா அவர்களும் இது வரைக்கும் எதை பற்றியுமே அவங்க பேசவே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் நேற்று ஜெயசன் சஞ்சய் போட்டு உடச்சிட்டார். மேட்டர் தான் தெல்ல தெளிவாக. சங்கீதாவுடைய குரல் தான் நேற்று ஜெயசன் சஞ்சய் பேசுனது. அதுதான் நிஜம். அதுதான் நிஜம். குரலும் தனித்தனி குரல் கிடையாது. கண்டிப்பாக அவருடைய நேற்று அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது நிறைய பார்த்துட்டு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்த்துருக்காங்களே, இன்னும் பார்த்துட்டு இருக்காங்களே. பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பியாகன்றதை பாருங்க நீங்கள். அதை ஒன்றும் அடுத்தடுத்து பார்ட்டு வரப்போகுது, 2-3 பார்ட்டு வரப்போகுது இதில். கண்டிப்பாக உண்மையிலேயே அந்த சேனலுக்கு நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். இந்த நேரத்தில் வந்து ஜேசன் இன்டர்வியூ எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அருமையாக நான் பார்க்குறேன். நான் டிடிக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடு. கண்டிப்பாங்க. டிடி அவர்கள் சொல்லாமங்க வேணும். அப்படி ஜாலியாக அவங்க இன்டர்வியூனாலே ஜாலியாக பார்க்கலாங்க. அப்படி கலகலன்னு போயிட்டு அந்த இன்டர்வியூ அப்படி அதாவது இப்போ சுவாரஸ்யமாக கொண்டு போகக்கூடியவங்க அவங்க. டிடி ஜாலியாக எடுத்து முடிச்சிட்டாங்க. நேற்று கூட பாருங்கள் எவ்வளோ ரொம்ப ஜாலியாக பேசினாங்கன்ட்டு. ஜேசன் ஐயோ நான் தமிழ் முதலமைச்சர் பாயிண்ட்டை பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் வரல, அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு இன்டர்வியூவாக ஜேசன் சஞ்சய் கூட டிடிக்கும் சரி, ஜேசன் சொன்ன அந்த கேள்விகளுக்கு பதிலும் சரி ரொம்ப அருமையாக தெல்ல தெளிவாக நீங்கள் சொன்னது மாதிரி சங்கீதாவினுடைய மறு குரலாக தான் நான் இதை பார்க்குறேன். விஜய் அவர்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஸோ மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இனிமேல் தேவையில்லாமல் அடித்து பேசணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு நெத்தியடி. இனிமேல் நீங்கள் பேசுங்களா பேச மாட்டேங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு ஒரு பதிலாக ஜேசன் நேத்தோட இன்ட்ரு கொடுத்துருன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், இந்த ஹாப்பி நியூஸ் போய் எல்லாருக்கிட்டையும் சேரட்டும். நேற்றுலேருந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே அப்பா ஏகப்பட்ட புரளிகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படிங்கிற சொல்லலாம். இன்னும் பேக் டு பேக் இன்னும் நிறைய பேச போகிறாரு. அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ப்ரமோஷன் படம் ரிலீஸ் ஆக செப்டம்பர், அதுக்கு முன்னாடி வரும்போது நிறைய சேனலில் ஜேசன் சஞ்சனோட இன்டர்வியூ வரதான் போகுது ப்ரமோஷனுக்கு. அவர் என்னென்ன பேச போகிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஆடியோ லான்ச்சில் சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்டு இருக்கு. இப்போவே நான் சொல்கிறேன், சர்ப்ரைஸ் நெருங்க நம்ம சொல்லுவோம். ஓகே, வெயிட் அண்ட் சி. நம்ம பேசுகிற வீடியோ பார்த்துட்டிங்களா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். முதலமைச்சர் உங்கள் தளபதி விஜய் அவர்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்கிறத திரும்ப சொல்லிக்கொள்ள. ஜேசன் சஞ்சய் அவர்களும் சங்கீதா அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி சார்.